எப்போ நான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்ந்துட்டனோ, இன்னும் அதனுடைய கட்டளைப்படி நடக்கிறது தான் தர்மம். அது என்ன சொல்கிறதோ அதுதான் நான் செய்யணும். எனக்குன்னு ஒரு இப்போ ஆஞ்சநேயரை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு செகண்ட் தாட்டே எதுவும் கிடையாது. ஆஞ்சநேயா போய் சஞ்சீவி மலையை கொண்டு வா அப்படின்னா எஸ் கிளம்பி போகிறேன். என்னால் முடியுமா, என்னால் முடியாதா, எனக்கு இந்த பசிக்குமே, நடுவில் எதுவும் இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. ராமர் சொல்லியாச்சு, நான் கிளம்புறேன், அவ்வளோதான். ஆஞ்சநேயா போய் அடுத்தது சீதா மாதாவை போய் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இதோ கிளம்பி போகிறேன், அவ்வளோதான். ஸோ தேர் இஸ் நோ செகண்ட் தாட் அட் ஆல். தான் தர்மம். உள்ள உணர்றது, அந்த ஆன்மாவை உணர்வது சத்தியம். என்ன அந்த சத்தியம் என்ன சொல்லுதோ அதை செய்யறது தான் தர்மம். சுந்தரகாண்டத்துலேயும் நீங்கள் பாருங்கள், அவங்க லங்கா கிளம்பும் போது 3 விதமாக ஒரு அப்டக்கிள்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மைனாக பர்வதம், அது பாசிட்டிவான ஒரு அப்டக்கிள். ஆனால் அவங்க நிறுத்தலை, ஆஞ்சநேயர் ஸ்டாப்பே பண்ணல. இல்லை, எனக்கு ராமர் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க, அந்த டாஸ்க்கை நான் முடிக்கணும், அது வரைக்கும் நான் ரெஸ்ட் பண்ண மாட்டேன், சாரின்னு சொன்னாங்க. கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சுரசாக்கு அப்புறமா இன்னொரு ராட்சசி வந்தாங்க. அது எல்லாமே தாண்டி அவங்க வந்து ராமர் ஒரு கோல் கொடுத்துட்டாங்க. அந்த கோலுக்கு he was going towards the goal.